வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற செக்மெண்ட். டேனியல் JK21 அப்படிங்கிறவங்களோட கேள்வி, முத்திரைகளை ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யணும், அதே மாதிரி ஒரு முத்திரைக்கும் இன்னொரு முத்திரைக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் முத்திரைகளோட ரூல்ஸை பற்றி அதுதான் என்னோட சேனலோட 2வது வீடியோவாக நான் போட்டது. அதனோட லிங்க் உங்களுக்கு இது கூட தரேன். மிக முக்கியமாக அவர் கேட்ட 2 கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு முத்திரைகளை ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் செஞ்சுக்கலாம். எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு 45 நிமிடங்கள் மிகாமல் இருக்கணும். இப்போ சில வியாதிகளுக்காக சில பிரச்சனைகளுக்காக ஒரு யோகா குரு சொல்லி தரும்பொழுது அதிகபட்சமாக அவங்க 1.5 மணி நேரம் சொல்லி தருவாங்க. ஆனால் அது யோகா குருவோட பிரச்சனை. நீங்கள் அதுக்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் 45 நிமிஷத்துக்கு மிகாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் பயிற்சி பண்ணலாம். நீங்கள் எத்தனை முத்திரை செய்கிறீங்கிறத பொறுத்து, செய்யணும்னு நினைக்கிறீங்கிறத பொறுத்து 8 நிமிஷமாக நீங்கள் அதை பிரிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த முத்திரைகளை பயிற்சி பெற ஆரம்பிக்கலாம். இப்போ எவ்வளவு நேரம் முத்திரைகள் செய்யணும் அப்படின்னா, சில முத்திரைகள், அதாவது இப்போ காஷ்யப்ப முத்திரை, சக்தி முத்திரை, இந்த மாதிரியான முத்திரைகள்லாம் நம்ம அதிகபட்சமாக 45 நிமிஷம் பண்ணலாம். நான் ஒரு பிரச்சனைக்காக ஒரே ஒரு முத்திரை மட்டும் நான் பண்ணுறேன்னா 21 நாள் நீங்கள் அவ்வளோ நேரமாக அதை பண்ணலாம். ஆனால் இப்போ முதுகுவலி முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது. அந்த முத்திரை நம்ம ஒரு நிமிஷம் கண்டினியூஸாக வெறும் 4 நிமிஷம் தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 16 நிமிஷம் தான் பண்ணலாம். ஆனால் ஒரு தடவை பண்ணதுக்கும் இன்னொரு தடவை பண்ணுறதுக்கும் இடையில கண்டிப்பாக 4 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். இப்போ நான் கலந்து எல்லா முத்திரைகளையும் நான் செய்கிறேன். அப்போ எனக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்டு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்கள் கழிச்ச பிறகு முத்திரைகள் செய்ய ஆரம்பிக்கலாம். எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இப்போது முக்கியமான ரூலை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த முத்திரையும் இன்னொரு முத்திரையும் சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இல்லைன்னா நீங்கள் 45 நிமிஷம் தொடர்ந்து எல்லா முத்திரைகளும் பண்ணலாம். இப்போ உதாரணமாக இங்கே பாருங்கள், இது சின் முத்திரைன்னு சொல்கிறோம். இந்த முத்திரையும் வாயு முத்திரைன்னு சொல்கிற இந்த 2 விரல்களோட ஆப்போசிட்டை தவிர மீதி எந்த ஆப்போசிட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிடக்கூடாது. ஏன்னா உதாரணத்துக்கு இது அகாய முத்திரை, இது சூன்ய முத்திரை, இது பிருத்திவி முத்திரை, இது சூரிய முத்திரை. அதாவது அதனுடைய பலன்கள் அப்படியே எதிர்ப்பதமானது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை செய்யக்கூடாது. ஏன்னா அதே மாதிரி தான் அப்பான முத்திரை நம்ம கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உதவுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை இப்படி வைக்கும் பொழுது நம்மளுடைய அதிகமாக போகிற கழிவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு பலன்கள் இருக்குது. கப முத்திரைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆப்போசிட் பலன்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரியான முத்திரைகளை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு நாளில் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரியாக இப்போ இந்த முத்திரை செய்கிறதுக்கும் இந்த முத்திரை செய்கிறதுக்கும் இடையில மினிமம் 4 hours இடைவெளி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். நீங்கள் கேட்ட 2 கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.